ஆஞ்சநேயர் சிறப்பு என்னன்னு தெரியுமா? ஆஞ்சநேயரை போல ஒரு வீரனையோ பக்தனையோ அல்லது ஒரு உண்மையான தொண்டனையோ வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், ராமநாமம் மட்டுமே போதும் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் ஆஞ்சநேயர். இந்த காலகட்டத்திலையும் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நேரில் சென்று அந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு, அதை பக்தியுடன் கேட்பவர்களுக்கும் அருள் புரிகிறார் என்று கூறப்படுகிறது. ஆஞ்சநேயரை மாருதி, அனுமன், அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன் என்றெல்லாம் அழைக்கின்றனர். ஆஞ்சநேயருக்கு அளவற்ற உடல் வலிமை உள்ளது. மலைகளை கூட தூக்கி செல்லும் சக்தி கொண்டவர். அவர் முழுமையான பக்தியுடன் ராமரை வழிபட்டார். ராமன் என்றாலே ஆஞ்சநேயர் என்றும் சொல்லப்படும் அளவுக்கு அவர் பக்தி மிகுந்தவர். வலிமையுடன் சேர்ந்து மிகுந்த அறிவும் கொண்டவர். யுத்தத்தில் நுண்ணறிவுடன் செயல்பட்டார். லக்ஷ்மணன் உயிர்காக்க சஞ்சீவி மலையை தூக்கி வந்தார். இது அவரது தைரியம் மற்றும் வேகத்தை காட்டுகிறது. ஆஞ்சநேயர் இந்த கலியுகத்திலும் உயிருடன் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. எந்த சூழலிலும் அஞ்சாதவர் ராவணனின் அரண்மனைக்குள் சென்று சீதையை கண்டுபிடித்தார். ஆஞ்சநேயர் என்ற பெயரை சொல்லும் போது ஒரு தனி கம்பீரம் பிறக்கும். காரிய தடைகளை நீக்கி எப்போதும் வெற்றியை பரிசாக தரக்கூடிய தெய்வம் அவர். மிகவும் சக்தி வாய்ந்தவர். நன்றி.